happy to see you all here again. I'm so glad நீங்க இன்னைக்கு இந்த வீடியோல என் கூட ஜாயின் பண்ணிட்டதுக்காக. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா சில்லி ஆனியன் இட்லி தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வந்து எங்கள் அம்மா இப்போ இந்த சில்லி ஆனியன் இட்லி செய்கிறதுக்கான ப்ரிப்ரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு லெஃப்ட் ஓவர் இட்லிஸும் யூஸ் பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷாக இதை சாப்பிடணும்னு யோசிச்சா அந்த மாதிரி நீங்கள் இட்லி சுட்டும் இது செய்யலாம். இந்த ஸ்கொயராக எங்கள் அம்மா கட் பண்ணிக்கிறாங்க. பட் ஆறி இருக்கணும். இதுக்கு வந்து இப்போ லெஃப்ட் ஓவர் இட்லிஸ் வந்து டேஸ்ட்டாக இருக்குமா இல்லை டேரெக்டாக சுட்ட இட்லி அப்படி ஏதாவது இருக்கா? டேரெக்டாக சுட்டு உடனே சூடாக இருக்கிற இட்லினா அதில் கொஞ்சம் ஸ்டிக்கினஸ் இருக்கும். இப்போ நம்ம சுட சுட சாப்பிடும் போது எப்படி இருக்கும்? இப்போ பேசிக்கலி இதை வந்து நம்ம கரெக்ட் ஷேப்புக்கு கட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ஃப்ரை பண்ணும் போது என்னென்னா ஸ்டிக்கினஸ் இருந்ததுன்னா உனக்கு மேஷ் ஆன மாதிரி ஆகிடும். ஓகே, லெஃப்ட் ஓவர் ரொம்ப பெஸ்ட்டு. அப்படி பண்ண முடியலன்னா ஊற்றின இட்லியை எடுத்து குட்டி ட்ரிக் ஒன்று சொல்கிறேன். ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிடணும். ஓகே, ஒரு 1 hour லைட்டாக ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து கட் பண்ணோன்னா ரொம்ப நல்லாவே வரும். அது இந்த ரெசிபிக்கு என்னன்னா ஸ்பைஸ் வந்து இந்த மாதிரி காஞ்ச மிளகா தான். கொஞ்சம் ஸ்பைஸ் டாலரேட் பண்ண முடியாது அப்படின்ற காரணத்தினால வந்து நான் இந்த காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். யூஸ்வலாக எங்கள் அம்மா வந்து நல்லா ஸ்பைஸியாக இந்த நார்மல் வரமிளகா தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் கலரும் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி நான் எங்கள் அம்மாட்ட வந்து காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ வந்து இது ரெண்டுத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டே இப்போ எடுத்து வச்சுருந்த இந்த மிளகாவெல்லாம் நம்ம வந்து வறுத்துக்கலாம். அதுக்கு வந்து கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக நார்மலாக நீங்கள் வந்து தாளிக்கிறதுக்கு எவ்வளோ எடுத்துப்பீங்களோ அந்த அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் போதும். இப்போ இந்த எல்லா ரெட் சில்லிஸையுமே வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். அந்த சில்லி லைட்டாக அந்த ஃப்ளஃபியாக வந்ததுன்னா போதும். ஓகே, அதுதான் வறுபட்டுச்சுன்னு வச்சேன். ஏன்னா ஆல்ரெடி வெயிலில் காய வச்சு தானே எடுத்துருக்கோம். இப்போ வந்து இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கா, அவ்வளோதான், எடுத்தாச்சு. மிளகாலாம் கொஞ்சம் நல்லா ஆறினோடனே வந்து இதை நம்ம அரைக்க போகிறோம். ஒரு பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். இதுக்கு கூட என்னெல்லாம் ஆட் பண்ணுறோம்? இதுக்கு தேவையான அளவு இந்த மிளகாய் காரத்துக்கு தேவையான அளவு உப்பு. ஓகே, ஏன்னா இட்லியில் உப்பு இருக்குது. ஸோ ஓரளவுக்கு கம்மியாக உப்பு போட்டால் போதும். இந்த அளவு இதை அரைஞ்ச பிறகு இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி லைட்டாக ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வர மாதிரி இருந்தால் போதும். இந்த அளவுக்கு நல்லா ஜூமில் காட்டுறேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். திக்காக இருக்கணும். ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இல்லை இது எவ்வளோ ஸ்பைஸாக இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு இது ஓப்பன் பண்ணும்போது டக்குன்னு நெடி ஏறும். இப்போ இதில் ஹேண்ட் ஃபுல் ஆஃப் சின்ன வெங்காயம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா இந்த காட்டுறேன். பேஸ்ட் கூட வந்து நம்ம ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் இந்த சின்ன வெங்காயம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த ரெசிபியோட ஹீரோவே இவர் தான். இப்போ இந்த ஆனியனையும் போட்டுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணுமா? அது ஒரு மாதிரி ராவாக இருக்கும்ல. இது பல்ஸ் மோடு மட்டும்தான் போடணும். இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு இந்த ஆனியன் வந்து கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தான் வந்து ஒரு பைட்டுக்கும் டேஸ்டியாக இருக்கும். பெஸ்ட்டு அம்மி இருந்துச்சுன்னா முடிச்சுட்டு. ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு வந்து இப்போ நம்ம இதில் வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இதில் வந்து நம்ம இப்போ பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணலாமா? பண்ணலாம். பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணலாம். அப்படி பண்ணுறதா இருந்தால் ஒரு மீடியம் சைஸாக உள்ள வெங்காயத்தில் ஒரு 1.5 வெங்காயம் இதுக்கு தேவைப்படும். இப்போது வெங்காயத்தில் ஒரு காரம் இருக்கும், சின்ன வெங்காயத்தில் மிளகால காரம் இருக்கும். அதனால் எவ்வளோக்கெவ்வளோ முடிஞ்ச வரைக்கும் மிளகா காரம் இல்லாத வெரைட்டியாக இதுக்கு யூஸ் பண்ணாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் ஆப்டாக இருக்கும். அம்மியில் அரைச்சி செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, அம்மியில் வெங்காயத்தை நச்சு அந்த 1-2 இருக்கும்போது அதில் உள்ள டேஸ்ட்டே தனியாக இருக்கும். ஆக்சுவலி இது வந்து எங்கள் பாட்டி வந்து இன்னும் சூப்பராக செய்வாங்க இந்த மிளகாப்பொடியை. இது வந்து எங்கள் வீட்டில் வந்து வெங்காய மிளகாப்பொடி அப்படின்னு சொல்லுவோம். வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த இட்லியை நம்ம பண்ணி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இதை ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு பிளேட் மாதிரி எடுத்துக்கிறோம். அப்போ தான் வந்து அது எல்லாத்தையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ண முடியும். இது எத்தனை இட்லி அப்படின்னா ஒரு மீடியம் சைஸில் பார்த்தா 8 to 10 இட்லிஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அரைச்ச எல்லா பேஸ்ட்டையுமே இதுக்கு போட போகிறதில்ல. இதுக்கு என்ன குவான்டிட்டி தேவைப்படும்? இதுக்கு ஒரு 2 ஸ்பூன்ஸ் மட்டும் போதும். 2 ஸ்பூன்ஸே இதுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். நம்ம வந்து காரம் அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம அதை போட்டோம்னா ரொம்ப காரமாக இருக்கும். இதை கையால் எல்லா இட்லிலையும் படுற மாதிரி கரெக்டிடணும்.
இது வந்து கையால் செய்யும்போது கொஞ்சம் சம்டைம்ஸ் எரிய சான்ஸ் இருக்கும். அதனால தான் வந்து இப்போ நம்ம கொஞ்சம் காரம் இல்லாத மிளகாவை அந்த காஷ்மீரி சில்லியும் எடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணலாம். பட் இது கொஞ்சம் ஈவனாக பைண்ட் ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு என்னமோ இது வந்து நான் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு பழகுனதுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால் 3 ஸ்பூன்ஸ். நீங்கள் ஆக்சுவலி ஸ்பைஸ் டாலரண்ட்டாக இல்லையா அப்படின்னு இதை அரைச்ச பிறகு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நான் வந்து இதை செய்கிறப்ப பேசிகிட்டே இருக்கனால தான் வந்து ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்குது. இல்லைன்னா டக்கு டக்குன்னு பண்ணுற ரெசிபி தான் ஆக்சுவலி இது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த மிளகா தாளிக்கிறப்ப வந்து நார்மல் கடலெண்ணெய் யூஸ் பண்ணோம். பட் இப்போ இந்த இட்லியை வந்து நீங்கள் சாட்டே பண்ணுறதுக்கு வந்து முக்கியமாக கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த கோகோனட் ஆயில் தான் வந்து இதுக்கு நல்ல ஃப்ளேவரே கொடுக்கும். கொஞ்சம் ரொம்ப இல்லை, கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலாக இதுக்கு என்ன தாளிப்போ அது மாதிரி தான், ஒன்றும் இல்லை. கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு அண்ட் கொஞ்சம் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கறி லீவ்ஸ், அவ்வளோதான். இதுதான் இதுக்கு நல்ல ஒரு வாசனையை கொடுக்க போகுது. ஸோ இதை ஸ்கிப் பண்ணவே முடியாது. ஸோ எண்ணெய் காஞ்சோடனே கடுகு ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நல்லா இந்த ஸ்மெல் தேங்காய் எண்ணெய் ஸ்மெல்லு சூப்பராக வருது. இப்போ இது வந்து காஞ்சோடனே கொஞ்சமாக வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம். பொரிஞ்சோடனே நல்லா ஒரு கை எடுத்து உளுத்தம்பருப்பு தாராளமாக போகும். ஏன்னா இதில் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இதெல்லாம் தான் இருக்க போகுது. ஸோ இதெல்லாம் போடலாம். அதுதான் எல்லாமே பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த கருவேப்பிலை ஓரளவுக்கு இந்த மாதிரி கலந்து கொஞ்சம் அடங்கினோடனே நம்மளோட இட்லி எடுத்து இதிலே மிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்மெல்லே செம்மையாக இருக்குது ஆக்சுவலி. இந்த ரெசிபிலாம் ஆக்சுவலி வீக்கெண்டில் லேட்டாக எழுந்திருக்கிறப்போ செய்கிறதுக்குலாம் சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த இப்போ ஃபஸ்ட்டு பண்ண அந்த சில்லி பேஸ்ட் வந்து இதை செய்கிறப்ப தான் நம்ம அரைக்கணும்னா இல்லை, அதை நார்மலாகவே இட்லிக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தொட்டு சாப்பிடுவாங்கலாம். இப்போ நீங்கள் அதை ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தீங்க, அந்த வாட்ட லெஃப்ட் ஓவர் இட்லிஸ் இருந்துச்சு அப்படின்னா டக்கு டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு எம்மியான பிரேக்ஃபாஸ்ட். லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட இதை பேக் பண்ணலாம். இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இட்லிலே ஃபீல் வராது, எம்மியாக இருக்கும். ஃபீவர், கோல்டு அந்த மாதிரி வரும்போதுலாம் நமக்கு எதுவுமே சாப்பிடவே தோணாதில்ல. அந்த மாதிரி டைமில் தான் எங்கள் மம்மி வந்து எனக்கு இந்த ரெசிபி தான் செஞ்சு கொடுப்பாங்க. ஒருத்தவங்களுக்கும் அவங்களோட அந்த கோல்டாக இருக்கிற டைமில் வந்து ஏதாவது ஒன்று நல்லா எம்மியாக சாப்பிடணும்னு தோணலாம். அந்த மாதிரி ஒரு எம்மியான ரெசிபி வந்து எனக்கு இதுதான். டக்குன்னு சாப்பிட்டோன்னே வந்து எல்லா சென்ஸுமே நமக்கு வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். இது எனக்கு ஒரு லைஃப் சேவியர் ரெசிபின்னே நான் சொல்லுவேன். ஆக்சுவலி இது வந்து நம்ம சூரிய வம்சமில் பார்த்த இட்லி உப்புமாவோட ஒரு அப்கிரேடட் வெர்ஷன்னு கூட சொல்லலாம். ஆஸ் யூ கேன் see நம்ம வந்து ரொம்ப பெரிய இன்க்ரீடியன்ஸ்லாம் இதுக்கு யூஸ் பண்ணல, ரொம்ப சிம்பிளாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் ஸ்டில் நீங்கள் ட்ரை பண்ணால் உங்களுக்கு தெரியும். அண்ட் ஆல்சோ இது நம்ம வந்து கார்லிக் யூஸ் பண்ணியும் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதை வந்து நான் வேறு வீடியோவில் காட்டுறேன். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜுக்கு இது வந்திருக்கு. உங்களுக்கு கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்க தெரியுதா? நம்ம ஃபர்ஸ்ட் போட்டப்போ அந்த ஆனியன் வந்து எவ்வளோ ராவாக ஒரு மாதிரி அந்த பிங்கிஷாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து லுக் அட் இட், இது எவ்வளோ நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. வாசனையும் கமகமான் இருக்குது. அந்த தேங்காய் எண்ணெய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சூப்பராக இருக்குது வாசனையே. கிறிஸ்பியாக அப்படியே அந்த சைடில் வர எல்லாத்தையுமே வந்து ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அதுதான் இன்னுமே டேஸ்ட். அதை விட்டுட்டு தனியாக மட்டும் இட்லியே சாப்பிட்டா எனக்கு பிடிக்காது. எனக்கு அந்த சைடில் அந்த வருதில்ல, அந்த ஸ்க்ரேப் பண்ணி எடுக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து இப்போ நம்ம சில்லி ஆனியன் இட்லியை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். நான் ரொம்ப நேரமாக வீடியோ எடுக்கிறேன். எங்கள் அம்மா வந்து எப்போ தான் சாப்பிட கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வேறு ரெசிபியோட பார்க்கலாம். பாய்.